இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோஸ்டார் எஸ்கே சார். சார், ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க, அப்படியே மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம். அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். அண்ட் மை செகண்ட் மூவி ஹீ வாஸ் மை கோஸ்டார். எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் யார் பற்றி பேசுறேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கப்பு முக்கியம்டா தம்பி, ரொம்ப முக்கியம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள், அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல. அண்ட் முக்கியமாக அதுக்கு முதல் நன்றி வந்து பிரிட்டோ அங்கிளுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிரிட்டோ அங்கிளுக்கும் சரி, ஸ்னேஹா பிரிட்டோவுக்கும் சரி, கோ ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்ல தானே வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது. அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் கிரியேட் பண்ணி விட்டுருவார். அது எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோ அங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோ அங்கிள் வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் த சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் என் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விழாவின் நாயகன் யுவன் சார். யுவன் சார், உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணானுங்க, அது உங்களுக்கு தெரியலையே. ஸோ நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுங்க ஒரு டியூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக. நானே ஒரு தடவை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் it was just amazing. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி இன் ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. உண்மையிலே இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சரத் சார், அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார். ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரபு சார் இருக்காரு, கல்கி மேம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு பிரமாதமான டீம். அண்ட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஸ்டார்டட் திஸ் மூவி அபவுட் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து Jan 14 ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், படம் வந்து Jan 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில், ஒரு மேக்ஸிமம் சந்தோஷம், மேக்ஸிமம் ஒரு பெருமையோடு இப்பயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் 3 பேர் வாழ்க்கை, யாருன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவோட 3 பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்க வந்து மேடைக்கு கூப்பிடலாமா? அவங்க வாயில் ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லை ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா ஐ திங்க் லைஃப் வுட் ஹவ் கம் அ ஹோல் சர்க்கிள். எல்லாருக்கும் வணக்கம். Akash, I love you and I'm very proud of you. God bless you. Thank you so much. Thank you.
Thank you so much, ma'am. I think it's a very proud moment for you. உங்களுக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, but we can see how happy you are. உங்க ரெண்டு மகன்களும் எவ்வளோ அழகா. Yes. Very proud mother with Yeah. my 3 children. இல்லை உண்மையிலேயே நான் ஏன் இன்னைக்கு அவங்கள இங்கே வர சொன்னேன்னா சொல்லுவாங்க இல்லையா, தான் வாழ்க்கையை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸு இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க. அதில் எங்கள் அம்மா வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் ஹியர். அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்று தான் சொல்லிப்பேன், நிறைய பேசிட்டோம், ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம். ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ். அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது, அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதை அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீச் இதோடு முடிச்சுக்கிறேன். கப்பு முக்கியம்டா தம்பி, ரொம்ப முக்கியம், பார்த்து செய்யல. குட் ஈவினிங் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. No, I heard all of that from நான் நிறைய directors கிட்ட இருந்து கேட்ட விஷயம் தான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும், சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி that we're just 10 days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and I'm sorry, everything's just coming back to me. Vishnu sir, a big thank you to you. ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் நான் இந்த படம் சைன் பண்ணேன், பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மகாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்பில் சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் மேலே எவ்வளோ நம்பிக்கைன்னா, we had 2 narrations அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரவனில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு, இதான் உன் டைலாகு போ அப்படின்றாரு. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி புட் மீ ஆன் த ஸ்பாட், பட் ஐ ஃபெல்ட் I learned so much in that space that sir gave to me. So thank you so much, and I hope I've done justice to Diya's character in this movie. And Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honored to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu ma'am for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan sir, the writer. Hi sir. And today is Yuvan sir's day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ. அகேன் ஐ திங்க் ஐவ் பின் பிளெஸ்ட். ஸோ சார் ஐம் கெட்டிங் விண்டேஜ் வைப்ஸ். இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம், விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும். ஸோ சூப்பர் ஹாப்பி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் ஐ ஹோப் யூ டூ. அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோ ஸ்டார் எஸ்கே சார். வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்றைக்கி வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு, இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமாக அப்பயே அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஏங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க, அப்படியே மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்பேலேருந்து. சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். அண்ட் மை செகண்ட் மூவி ஹீ வாஸ் மை கோ-ஸ்டார். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ ஹியர் டுடே ஃபார் திஸ் event சார். எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. ஐ ரியலி ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூவி. எங்கள் அம்மா அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பிரதர், எவ்ரிபடி ஹியர் டுடே. தேங்க்யூ கைஸ் ஸோ மச். லவ் யூ கைஸ். தேங்க்யூ.
ஹாய், நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம். அப்படியே விட்டுற மாட்டோம்ல உங்களை. எப்படி விடுவோம்? நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருவோம். இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து யுவன் சாருடைய மியூசிக்கில் பாட்டே பாடிருக்கீங்க விருமன் படத்தில். அதே மாதிரி யுவன் சாருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் இது? ஆக்சுவலி விருமன் படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம். அங்கேயே நான் அந்த பாட்டு நான் அவர் கூட பாடினேன். சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம். தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பவுமே வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது. அப்புறம் இந்த எவண்டி ஒன்றை பெத்தான் இந்த மாதிரி அவரோட லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும். ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டில் ரொம்ப இல்லை. பாருங்க, நான் டீசெண்டாக இவ்வளோ குவாய்ட்டாக பேசிட்டு இல்லைங்க, இதுதாங்க ரீசெண்டாக நல்லா இருக்குது, சூப்பராக. ஆக்சுவலாக என்னன்னாங்க, யுவன் சார் பாடல்னாலே அதுக்கு பின்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து போகாதே பாட்டு கேட்டு எனக்கு ஒரு மெமரிஸ் வரும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஊர் விட்டு போச்சு, அப்போ நான் போகாதேன்னு பாட்டு பாடினேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் யுவன் சாருடைய பாடலுக்கு வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டால் உங்களுக்கு மெமரிஸ் வரும்னா என்ன பாட்டு? I feel Yuvan sir has like a go-to song in every situation in your life. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பி வைப்பாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஐ திங்க் ஃபார் எவ்ரி திங் யூ கிவன் அஸ் கில்லர் ட்ராக்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். எங்கள் ஸ்பாட்டில் போடாதீங்க. இல்லைங்க, கண்டிப்பாக நானே சொல்கிறேங்க. சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியர் நினைக்கிறது யுவன் சார் பாட்டை கேட்டால் தான் அப்போ தான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப் அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த பாயிண்ட் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வைப் இருக்கும். ஆமாம், இந்த பாயிண்ட் நான் சொல்லே ஆகணும் சார். உங்கள் பாட்டில் கேட்கும் போது லவ் பண்ணலனா கூட லவ் ஃபீலிங் வந்துடும், லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது, அப்பயும் அழுகழுகையாக வரும். வை சார்? சார், எனக்கும் அந்த வியாதி இருக்கு சார். ஒய் சார்? நான் எனக்கும் அந்த பாடகை லவ் வருது, அந்த பொண்ணு வேற ஒருத்த மேலே லவ் வருது சார். இதுதான் சார் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. வாட் இஸ் த சொல்யூஷன் டு ரிசால்வ் இட்? இல்லை, நீங்கள் அந்த பாட்டை பாடியிருப்பீங்க, அதனால தான். இல்லை, நான் பாடுறது கேட்கறது மட்டும்தான். ஆக்சுவலாங்க, பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும். ஆனால் இந்த பொங்கலுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லார் படமும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது, ஸோ உங்களுடைய நேசிப்பாயா வருது. நினச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு. என்ட்ராகும் போது கூட 2-3 பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, என்ன இந்த தடவை சங்கர் சார் வர்சஸ் அதித்தி சங்கரா வர்சஸ்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல். ஸோ ஹோப் யூ என்ஜாய். ஆல்சோ ஒன் மோர் திங், இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல். ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹூவர் பிக் திஸ் வென்யூ கைஸ். குட் ஜாப். இப்போ கூட இது ஆனுவல் டே மாதிரி தான் இருக்கு. சரத் சார் ஹெட் மாஸ்டர் மாதிரி உட்காந்து முத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank you all so much.